தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் இலங்கையில் கூடிய மீனவர்களுக்கும் இதுவரைக்கும் நேரடியான எந்த சண்டையும் நடந்ததே கிடையாது. உண்மையிலே இருவரும் பரஸ்பரத்தோட நட்போடு தான் இருக்காங்க. சொல்லப்போனா அவங்க அங்க மீன் பிடிக்கிறாங்க, இவங்க இங்க மீன் பிடிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே தொழில் ரீதியா பார்த்தா ரெண்டு அவங்களாம் கொலிக்ஸ். நியாயம் எப்படி பார்த்தா நீங்க தமிழ்நாட்டு மீனவர்கள் உலகம் முழுமைக்கும் போய் மீன்பிடி தொழில ஈடுபடுறாங்க, வேலைக்கும் போறாங்க, முதலாளியாகவும் இருக்காங்க. இங்க கிட்டத்தட்ட 60 விழுக்காடு வட இந்திய உள்ளவன்ட்டான் மீன்பிடி தொழில. அந்த வட இந்தியனை நேசிக்கிற நீங்கள் இங்கிருந்து நீங்க வெளிநாடு போகும்போது அங்க இருக்கக்கூடிய மீனவர்களோடு இணைந்து மீன்பிடி தொழிலை நடத்துற நீங்க ஒரு சக மீனவனை அடிப்பது நியாயமா இருக்குமா? இலங்கை கடற்படை நமக்கு என்ன பண்ணுதோ அதை நாம இன்னொருத்தருக்கு பண்ணலாமா? இலங்கை கடற்படை பண்ணுது, ஆனா இலங்கை மீனவர்கள் பண்ணலையே. அங்க கூடிய தமிழர்கள் யாரையும் அடிக்கலையே. அங்க கூடிய தமிழர்கள் அவங்க நியாயமான முறையில் அவங்க மீன் பிடிக்கிறாங்க. நீங்களும் நியாயமான முறையில் மீன் பிடிங்க. நமக்கான உரிமையை இலங்கையிலிருந்து போராடி பெற வேண்டியது நம்முடைய உரிமை, நம்ம கடமை. அது கச்சத்தீவை மீட்டெடுப்பது, இலங்கை கடற்படையிலிருந்து நம் மீனவர்களை பாதுகாப்பது, இலங்கை கடற்படையிலிருந்து நம்முடைய படகுகளை பாதுகாப்பது, நமக்கான மீன்பிடி உரிமையை சரியாக நிலைநாட்டுவது நம்ம உரிமை. அந்த உரிமை போலதான் அவங்களுக்கும் மீன்பிடி உரிமை இருக்கு. காத்துல அசைஞ்சு நாம எல்லை தாண்டி போவது போல அவங்களும் வர வாய்ப்பு இருக்குல்ல. அயந்தன் என்கிற தமிழனை கட்டி போட்டு நீங்க படகுகளை நிப்பாட்டும் போது ஒட்டுமொத்தமான ஈழத்தமிழருக்கும் வலிக்கும். அந்த ஈழத்தமிழருக்கு ஆதரவா நாம நிக்கிறோம், நமக்கு ஆதரவாக அவங்க நிக்கிறாங்க. என்ன நடந்தாலும் இரண்டு நாடாக இருந்தாலும் மொழியால, இனத்தால, பண்பாட்டால, கலாச்சாரத்தால நாம தொப்புள் கொடி உறவாக இணைஞ்சிருக்கிறோம். அந்த உறவை, அந்த தொப்புள் கொடியை அறுக்கலாமா? அதை அறுப்பதற்கு யார் நின்றாலும் அது தவறு, அது கண்டிக்கத்தக்கது.